கேரளாவில் ஜெயலட்சுமி என நினைத்து ஒரு பெண்ணை கொல்ல முயன்ற அவனை கட்டி வைத்து அடித்த கொடூரம். கதறிய தாயும் மனைவியும். டெல்லிக்கு யோகியிடம் கூட்டி சென்ற நண்பன். மறுபடியும் தற்கொலைக்கு முயன்றவனை காப்பாற்றிய பீட்டர்சன். அடுத்த மர்மம் என்ன பார்க்கலாம். அத்தியாயம் 10. மெலிதான இருட்டில் வேட்டி கட்டின அந்த பெண் என் அருகில் வந்து இருக்க என்றாள். அவளை பார்த்தால் ஜெயலட்சுமி டீச்சர் போலவும் இருந்தது. கீழே பாயை போட்டு கதவை சாத்தினாள். அவள் எதற்காக காத்திருந்தாள் என்று எனக்கு புலப்படுவதற்குள் எனக்கு அதிகமாக கோபம் வந்து அந்த பெண்ணின் அருகில் உட்கார்ந்தேன். அவள் நேந்திரம் பழங்களை துண்டாக்கி வைத்து பொரித்த சர்க்கரை தடவின மஞ்சளாக ஏதோ ஒன்றை கொடுத்தாள். டீச்சர், நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கா என்று கேட்டேன். ஏய், ஞான் டீச்சர் அல்ல என்றாள். பண்டரிக்கு என்னையே லவ் லெட்டர் கொடுக்க சொல்லியிருக்கீங்க, இது நல்லதா? என்னை ஏமாத்திட்டீங்களே டீச்சர், ஏன் காதல் என்ன ஆறுது? அவள் என்னை வியப்புடன் பார்த்து அம்மே என்றாள். கோவிந்தங்குட்டி, இயாழு விக்கிருதி காணிக்கும். நான் அவள் கழுத்தை என் விரல்களின் இடையில் வைத்து அழுத்தினேன். முதலில் சரச சம்பந்த செயல் என்று சிரிக்க துவங்கியவள் அதன் முழு அழுத்தத்தை உணர்ந்ததும் அவளிடமிருந்து அமானுஷ்யமான சப்தங்கள் வெளிப்பட தொண்டை குழல் அடைபட்டு மூச்சு திணறினாள். என்னை ஏமாற்ற மாட்டியே, ஆசை காட்ட மாட்டியே. எனக்கு அவ்வாறு அழுத்துவது சந்தோஷமாக இருந்தது. அதற்குள் 2-3 பேர் சத்தம் போட்டு ரூம் கதவை உடைத்து கொண்டு வந்து என்னை பிடித்து தரவென்று இழுத்து கொண்டு சென்று தூணில் கட்டினார்கள். அந்த பெண் ரொம்ப இரும ஆரம்பித்தாள், அழ ஆரம்பித்தாள். அத்தனை பேரும் என்னை மலையாளத்தில் திட்டினார்கள். யானைக்காரன் நழுவி விட்டான். என்னை அவர்கள் அடித்தார்கள். முதலில் புறங்கையால் எடா என்று அதட்டி ஒரு முறை சவட்டினான். என் வாய்க்குள் ஊறின ரத்தம் தன்னிச்சையாக சட்டை மேல் வழிந்தது. மற்றொருவன் கையால் அடித்தான். மற்றொருத்தன் முகத்தில் அடிக்க அந்த பெண் என் கன்னத்தை நன்றாக கீறினாள். அவர்கள் போலீஸுக்கு சொல்ல விரும்பவில்லை. அந்த கணம் சரீரத்துக்கு அதீத வேதனை தந்தாலும் அது யாருக்கோ நடப்பது போல என்னால் வேடிக்கை பார்க்க முடிந்தது. அந்த அடிகள் எனக்கு பொருட்டாக இல்லை. வலித்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. அதற்குள் என்னை தேடி வந்த கிருஷ்ணனும் தேவகியும் அம்மாவும் என் இரத்த சட்டையை பார்த்து பெரிதாக அழ ஆரம்பித்தார்கள். கிருஷ்ணன் அவர்களுடன் மலையாளத்திலே பேசி அவசரமாக கட்டுக்களை விடுவித்தான். போலீஸ்காரரை பார்த்ததும் அவர்கள் மிக விரைவாக என்னை பற்றி புகார் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர் என்னிடம் மலையாளத்தில் கேட்க அதை கிருஷ்ணன் மொழிபெயர்க்க தயங்கினார். என்னை அழைத்து சென்ற போதே கண்களை இருட்டியது. டிஸ்பென்சரிக்கு அழைத்து சென்று மருந்து போட்டு ஊசி குத்தி ஆட்டோ ரிக்ஷாவில் விடுதிக்கு கொண்டு போனார்கள். போகும்போதெல்லாம் தேவகி என்னை திட்டிக்கொண்டே வந்தாள். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வெளியூரில் வந்து அவமானப்படணுமா? எல்லாரும் உங்களுக்கு பைத்தியம்னே முடிவு கட்டணுமா? பகவதி, என்னம்மா இப்படி செஞ்சிட்ட? கிருஷ்ணா ஏதாவது சூனியம் வச்சு தான் இப்படி ஆயிருக்கான், அதை எடுக்க வழி பண்ண மாட்டியா? மாமி, இந்த மட்டும் தப்பிச்சானேன்னு சந்தோஷப்படுங்கோ. பொண்ணு கழுத்தை நெரிச்சானாம், அது ஏதோ ஒரு கேஸு, அதனால போலீஸுக்கு சொல்லாமல் விட்டாச்சாக்கும். மாமி, இவனுக்கு எல்லா பரிகாரமும் பண்ணலாம், ஆனால் உக்கிரமாக இருக்கு, அதனால நல்ல டாக்டராக பார்த்து. ஐயோ கிருஷ்ணா, நாங்கள் பார்க்காத டாக்டரா? ஸ்கேன் பண்ணதுக்கே 2000 கொடுத்தாச்சு. என்ன சொன்னார் டாக்டர்? ஒரு டாக்டர் மருந்து கொடுத்துருக்கிறார், ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். என்னவோ இது பூஜை புனஸ்காரத்துலேயோ மாந்திரிகத்திலேயோ போகிற வியாதியாக தோணலை. பின்ன இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்டா என்றேன். இப்போ பாருங்க, நல்லாவே பேசுகிறார். அம்மா என்னை பார்த்து, தீனு உனக்கு என்னம்மா பண்ணுறது என்றாள். அம்மா, கோயிலில் இருக்கப்ப யானை பாகன் வந்து என்னை பார்த்து கண் சிமிட்டுனா, எனக்கு என்னவோ அவன் பின்னாடி போகணும்னு மனசில் துருன்னு அரிச்சுது. அவன் போன இடம் முன்னாலே பார்த்தாப்புலவே இருந்துச்சு. திருச்சியா எர்ணாகுளமா தெரியல. அந்த பொண்ணு ஜெயலட்சுமி டீச்சரா? இப்படி தான் மாமா, தெரியாத ஊர் தெரியாத பேரா இவர் சொல்லிகிட்டே இருக்கார். என் தலையில் வழிய எண்ணெய் தடவ ஆரம்பித்தாள் அம்மா. இப்படியாவது சூடு போகிறதான்னு பார்க்கலாம். அந்த எண்ணெய் பாசி பச்சையாக இருந்தது. அதிலிருந்து மூலிகை வாசனை வந்தது. நெற்றியிலெல்லாம் வழிந்தது. சாயங்காலமே சென்னைக்கு புறப்பட்டு விட்டோம். டிஸ்பென்சரியில் எனக்கு செடேட்டிவ் கொடுத்திருந்ததினால் தூங்கி கொண்டே வந்தேன். எழுந்த பின் சற்று தெளிவு கிடைத்தது. நிதானமாக யோசித்தேன். எப்படியும் இந்த வியாதியுடன்
வியாதிதான் இது. என் போராட்டத்தை நடத்தி தீர்ப்பது என்று தீர்மானித்தேன். என் தெளிவான கணங்கள் என்னால் என் மனைவி, குடும்பம், ஆஃபீஸ் எல்லாவற்றையும் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய கணங்கள் அருகி கொண்டே வருவதையும் மற்றொரு வாழ்க்கை அல்லது எண்ண தொடர் என்னை ஆக்கிரமிக்கப் போவதையும் உணர்ந்தேன். இந்த தற்கால ஆக்கிரமிப்பு கணங்களை மறக்காமல் குறித்து வைத்துக்கொள்ள நோட்டு புத்தகம் எடுத்துக்கொண்டு ஜெயலட்சுமி டீச்சர், திருச்சி, காவேரி பாலம், கோபாலன், பண்டரி, சாமா சர்மா, நானா என்று பெயர்கள் அனைத்தையும் எழுதினேன். பீட்டர்சன் அதை பார்த்து, இந்த பெயர்கள் எதுவும் உனக்கு தெரியாது? யாரையும் தெரியாது பீட்டர், அதுதானே மர்மம். திருச்சி ஒரே ஒரு முறை டூர் போயிருக்கேன், அவ்வளவுதான். பீட்டர்சன் சொன்னான், யோகி என்பவர் காலை டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்துக்கு அருகில் சென்டார் ஹோட்டலில் தங்கியிருப்பார். இந்த வாரம் பார்க்க முடியும், ஏற்பாடு பண்ணவா? எனக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்றாகிவிட்டதால் பீட்டர்சன் அவரிடம் போனால் குணமாகுமா என்றேன். அந்த ஆசாமிகளெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சிருவார் என்றான் என் நோட்டை மறுபடியும் பார்த்து. அதனால் என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லுவார், முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். இப்போ எனக்கு இருக்கிற மனநிலையில் எதையுமே நம்ப தயாராக இருக்கேன் பீட்டர். என் பயம் முழுக்க நான் விளிம்பை தாண்டி விடுவேனா என்பது தான். கொஞ்சம் அவசரம்தான், எனக்கு நல்லா புரியுது. நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். எல்எக்ஸ்ஐ டெண்டருக்காக டெல்லி போகத்தான் வேணும். சுதர்சன் ராஜா இவனையுமா கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு என்றான் பீட்டர்சன். அதானே, கஸ்டமர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடாத. அவன் ஏதாவது கேட்டால் இவன் ஜெயலட்சுமின்னுவான். டேய் தினேஷ், யாரா இந்த ஜெயலட்சுமி? தெரிஞ்சா சொல்கிறேன். அழகான பொண்ணாடாவ. நான் அவனை முறைத்து பார்க்க பார்வையே சரியில்லை என்றான். பீட்டர், இவனை ரிப்பேர் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா அப்படியே டெல்லியிலே விட்டுட்டு வந்துடு. என்ன? அன்கிரேட்ஃபுல் என்றேன். சுதர்சன் என் அருகில் வந்து, நான் விளையாட்டுக்காக சொன்னேன். நீ கம்பெனிக்கு எத்தனை முக்கியமானவன் தெரியுமா? உனக்கு குணமாக எத்தனை வேணாலும் செலவழிக்க தயாராக இருக்கேன். உன்னை இழக்க மாட்டேன். ஆனால் இதன் சிகிச்சை உன் மனதில் தான் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி சிகிச்சை செய்து கொள்வது என்பது தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. வியாழக்கிழமை ராத்திரி நியூஸுக்கு பின் டெல்லியில் மினிமம் எத்தனை டிகிரி என்று பார்த்தேன். 8 என்றது. அம்மா குளிருக்கு ஸ்வெட்டர் கொண்டு வந்து கொடுக்க தேவகியை என்னுடன் அழைத்து செல்வது என்று தீர்மானித்தேன். என்மேல் நம்பிக்கை குறைந்து கொண்டு வந்தது. ஏரோப்ளேனில் யாரையாவது பார்த்து ஜெயலட்சுமின்னு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க என்றாள் தேவகி. கோபம் வந்தாலும் அடிபட்டார் போல் அவளை பார்த்தேன். தேவகி, அந்த கணங்களில் நான் இல்லை என்று எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது? அவள் பிடி கொடுக்காமல், ஆமாம் சொன்னீங்க என்றாள். விரைவில் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி சேர ராத்திரி 9 மணி ஆகிவிட்டது. சோடியம் மஞ்சள் வெளிச்சத்தில் டொமஸ்டிக் டெர்மினலிலிருந்து இன்டர்நேஷனலுக்கு போனோம். ஹோட்டல் அங்கே தான் இருந்தது. ரிசப்ஷனில் கேட்டதில் யோகி ரூமில் இல்லை என்றார்கள். பலர் காத்திருந்தார்கள். ஓரத்து ஒருவன் பியானோ வாசித்து கொண்டிருக்க, இதையெல்லாம் பார்த்தா இந்தியா ஏழை நாடு என்றா சொல்லுவார்கள் என்றான் பீட்டர். நான் அவனை கவனிக்காமல் பிளாஸ்டிக் எழுத்துக்களில் கருப்பு போர்டில் எழுதியிருந்ததை பார்த்தேன். AWE. 11வது அத்தியாயம். AWE என்றால் என்ன என்றேன். ஆரஞ்சு நிறத்தில் சில்க் புடவை அணிந்திருந்த வெள்ளைக்காரி கூட ப்ரூச் குத்தி இருந்ததில் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. அவேர்னஸ் அண்ட் என்லைட்மெண்ட் என்றான் பீட்டர்சன். இந்த யோகியினுடைய இயக்கத்துக்கு பெயர். அருகாமை அரங்கத்துக்கு போனோம். டெலிவிஷன் மானிட்டர்களுக்கு அருகில் குங்குமம், விபூதி, கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இளம் பெண்மணிகளின் பிரசன்னம் யாரையும் கவனம் செலுத்த விடவில்லை. எல்லாருமே மைய பேச்சாளரையே கவனித்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு 40 வயது இருக்கலாம். இரத்த சிவப்பில் இருந்தது முகம். தலை மயிர் கரையல் என்று பின் தள்ளி வாரப்பட்டு ஒரு கட்டத்தில் கிராப்பிலிருந்து குடுமியாக மாறி கொத்தமல்லி கொத்து போல பின்னால் சேர்க்கப்பட்டிருந்தது. மூக்கு நுனியை தொட்டால் ரத்தம் வரும் போல அத்தனை பொறுமை. யோகி மெலிய ஆனால் அழுத்தமான குரலில் பேசிக்கொண்டிருந்தது வருமாறு, உலகத்தில் உள்ள அத்தனை உயிரும் ஒரே உயிர்தான். நீ, நான், பசுமாடு, வானத்தில் பறக்கும் பறவைகள், மலர்கள், முயல்கள், எல்லாவற்றிலும் இருப்பது ஒரே ஒரு உயிர்தான்.
அந்த மகா உயிரைத்தான் லட்சோப லட்சம் பாகங்களாக காலத்திலும் இடத்திலும் பிரித்து நான் நீ என்று பெயர் வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். இருப்பது ஒரே ஒரு உயிர்தான். பிரபஞ்சத்தில் இயற்கையாக நிகழ்வது 92 கனிமங்கள் தான். இரும்பு, பாஸ்பரஸ், ஆக்சிஜன், சிலிக்கான் என்பதெல்லாம் அவற்றுக்கு பெயர். அவர் பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாரும் அப்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசியில், எனவே யாவரும் சாவதில்லை, எழுதி கொள்ளுங்கள் என்றார். அத்தனை பேரும் அதை எழுதி கொண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வெல்வெட் அட்டை போட்ட நோட்டு புத்தகங்கள் ஆளுக்கு ஒன்று வைத்திருப்பதை பார்த்தேன். அனைவரும் பள்ளி பாடம் போல குறிப்பு எழுதி கொண்டிருந்தார்கள். அனைவரும் யோகி சொன்னது போல ஒரே ஒருத்தர் போல, ஒரே மூச்சு போல, ஒரே உயிரின் பிரிவு போலத்தான் இருந்தார்கள். யோகி சொன்னதின் அர்த்தம் அவர்களுக்கு தெரிகிறதா என்று கூட தெரியவில்லை. அவர் உதடுகளிலிருந்து வருவது அத்தனையும் உண்மை என்பது போல ஆழ்ந்த நம்பிக்கை இந்த கூட்டத்தில் ஊதுவத்தி புகையுடன் விரவி இருந்தது. கூட்டம் முடியும் வரை காத்திருந்தோம். ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளவே இல்லை. சுவாரஸ்யமாக இருந்தது. அவர் பேசி முடித்த பின்னும் பலர் அவர் அருகே சென்று மரியாதையுடன் லேசான குரலில் பேச, அவர் ஆழ்ந்து கவனித்து பதில் சொல்லி கொண்டிருக்க நாங்கள் அவரை அருகே அணுக ஒரு கணம் சட்டென்று என் பக்கம் திரும்பி பார்த்து புன்னகைத்தார். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ என்றார். நான் திகைத்து, நாங்கள் வர்றது எப்படி இருக்கிறாய் பீட்டர்? அவர் கிட்டத்தில் இன்னும் அழகாக இருந்தார். உன் மனசில் குரல்கள் கேட்கின்றன, அப்படித்தானே? ஆமாம் என்றேன், என் கண்களில் நீர். பாக்கியவான், உன் மூலம் மனித சரித்திரமே பேசுகிறது என்றார். செத்துப்போ என்று சொல்கிறதே சுவாமி. செத்துப்போ, அதில் என்ன பயம் என்றார். நான் பீட்டர்சனை பார்த்தேன். அவன் எதுவும் பேசாதே என்று சைகை செய்தான். அவர் மற்றவர்களை கவனிக்க பீட்டர்சன் வெயிட் என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரம் காத்திருந்த பின் அவர், வா பீட்டர், ரூமுக்கு போகலாம். அந்த பெண்கள் அவர் புத்தகங்களை பட்டு துணியில் சுற்றி வைத்திருந்த பலகையையும் சேர்த்து பின்தொடர அவர் எழுந்தபோது குட்டையாக இருப்பது ஆச்சரியமாக இருந்தது. அறைக்கு சென்றபோது பீட்டர்சனை அடுத்த அறைக்கு அனுப்பிவிட்டு என்னை தனியாக அழைத்தார். மேஜை மேல் சூப்பர் நேச்சர் என்கிற புத்தகம், கீதை, கம்ப்யூட்டர் அண்ட் ரோபோட் இவற்றை பார்த்தபோது, என்ன பார்க்கிறாய்? எல்லா புத்தகங்களும் ஒரே ஒரு உண்மையைத்தான் சொல்லுகின்றன என்றார். முன் அறையிலே போடப்பட்டிருந்த சோபாவில் என்னை உட்கார்த்தி வைத்து கண்ணோடு கண் பார்த்தார். அந்த பார்வை என்னை தகித்தது. சில செகண்டுகளுக்கு மேல் அதை என்னால் தாங்க முடியாமல் கண்களை தழைத்து கொண்டேன். அந்த பார்வையிலேயே என்னுள் இருக்கும் அத்தனை மாசுகளையும் அறிந்து கொண்டு விட்டார் போல புன்னகை செய்தார். கையை கொடு என்றார். தயக்கத்துடன் வலது கையை நீட்ட என்னை தொட்டார். சத்தியமாக அந்த தொடுகையில் கொஞ்சம் மின்சாரம் இருந்தது. ஒரு மௌன பிரவாகம் போல, பிளாஸ்மா போல, ஏதோ ஒன்று எனக்கும் அவருக்கும் இருந்த தனிப்பட்ட உயிர்களை ஒட்ட வைப்பது போல. என்ன குரல்கள் என்று கேட்டார். 2-3 வகை இருக்குது. ஒரு குரல் என் குரல் போலவும், இன்னொரு குரல் கடவுள் குரல் போலவும் இருக்கிறது. நீ கடவுளை நம்புறியா? தெரியல. கடவுள் இருந்தால் ஒருவேளை அவருடைய குரல் இப்படி தான் இருக்கும் போல தோணுது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்னைய கட்டாயமாக செத்துப்போன்னு சொல்லுது. செத்து போனால் கிடைக்கும் சந்தோஷங்களை எல்லாம் மிகவும் மிகையாக சொல்லுகிறது. காட்சிகள், சில வேளை காட்சிகளும் குழப்பமாக தெரியுது. இப்போது ஜெயலட்சுமி, சர்மா, பண்டரி என்று பெயர்கள் வருகிறது. திருச்சி என்னும் நகரம் திரும்ப திரும்ப அதன் தெருக்கள் வருகிறது. காவேரி பாலம். நீ திருச்சி போனதே இல்லையா? ஒரே ஒரு தடவை கான்ஃபரன்ஸ்க்காக போயிருக்கேன். ஒரு பெரிய ஹோட்டலில் அது நடந்தது. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே நான் போகல. திருச்சியை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு என்ன வேணும்? இந்த குரல்லாம் போகணும், நிம்மதி வேணும். இவங்கெல்லாம் யாருன்னு நீ தெரிஞ்சிக்க வேணாமா? தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அவர் என்னை பார்த்த பார்வை எனக்கு நிகழ்வது மிக சாதாரணம் போலவும் நம்பிக்கையும் போலவும் இருந்தது. சுவாமி, முதல்ல என்னை சுவாமின்னு கூப்பிடாத. என் பேர் யோகி. அப்பா அம்மா வச்ச பேர். நான் சாதி இல்லை, மெசையா இல்லை. நான் உன்னை போல் ஒரு விஞ்ஞானி. எனக்கு என்ன நடக்குது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு மறுபிறவியில் ஏதாவது நம்பிக்கை உண்டா? இல்லை, நான் அதை பற்றி சிந்தித்ததே இல்லை. என் எதிரே உட்கார்ந்தார். அடுத்த பிறவிக்கு உண்டான பிளசண்டாக தான் உடலை மூடுகிற இந்த துணி. ஆப்பிரிக்க பழங்குடியிலும் யூரோப்பியர்கள், ஆசியா எங்கும் இந்த நம்பிக்கை வேறு வேறு வடிவத்தில் இருக்கிறது. காலாபார் பழங்குடியினர் குழந்தைகளுக்கு பல பொருட்களை காட்டுவார்கள்.
குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை காட்டுவார்கள். குழந்தை அதில் எதை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த பொருளுக்கு சொந்தக்காரர்கள் தான் திரும்ப பிறந்திருக்கிறார் என்று அனுமானிப்பார்கள். இவ்வாறு பல ஆப்பிரிக்க குடியினர்களிடமிருந்து இன்றைய சினிமா கதை வரை முன்னோர்கள் பாம்பு வடிவத்தில் திரும்ப வந்திருப்பதாக நம்புகிறார்கள். எனவே வீட்டுக்கு பாம்பு வந்தால் பால் வைப்பார்கள் அல்லது அதை வணங்குவார்கள். ஒரு மனிதன் செத்ததும் அவன் உடல் கெட்டுவிட்டாலும் அவன் உயிர் கடவுளுடன் சற்று நேரம் பூமி மத்திக்கு சென்று இழைப்பாருக்கிறது. திரும்ப சரியான நேரத்தில் ஒருவரிடத்தில் வந்து புகுந்து கொள்கிறது. எப்படி தெரியுமா? என்னால் கொட்டாவியை அடக்கவே முடியவில்லை. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். மெதுவாக வாயை திறந்து காற்றை உள்வாங்கிக் கொள்ள, எப்போதாவது கொட்டாவி விடுவதற்காக வாயை திறக்கும்போது உள்ளே புகுந்து விடுமாம் அந்த ஆவி. அத்தியாயம் 12. கொட்டாவி விட்டதால் நான் சட்டென்று வாயை பொத்தி கொண்டு விட பீட்டர்சன் தான் கேட்டான், யோகி, இவனுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? யாருடையது அந்த குரல் எல்லாம்? பீட்டர், இப்போ என்னால் எதுவும் தெளிவாக சொல்ல முடியாது. இவரை நான் ஹிப்னாட்டிச தூக்கத்துக்கு உள்ளாக்கி எதுவரை போகிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு கவனிக்கணும். இவர்களை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாமா? நிச்சயமாக, 100% உத்தரவாதம். யோகி என்னை சாந்தமாக பார்த்தார். என் கண்களில் தெரிந்திருக்க வேண்டும் பயம். பயப்படாதே, உன் இஷ்டம் இல்லாமல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இது எதுவும் செப்படி வித்தையெல்லாம் இல்லை. யாரும் இதை கற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ராஸ்புட்டின் போல யாரையும் கட்டுப்படுத்தி மயக்கப்படுத்தும் திறமைப்படுத்துவர்கள் அல்ல. லேசான தூக்கத்தில் இருந்து விழித்ததும் எதுவும் ஞாபகமில்லாத நிலை வரை உன்னை நான் தூக்கத்தில் ஆழ்த்த முடியும். ஆனால் நம்பிக்கை வேண்டும், இல்லைன்னா எதுவுமே நடக்காது. என்ன இந்த தூக்கத்தில் ஆழ்த்தி என்ன சாதிக்க போகிறீங்க? யார் இந்த ஜெயலட்சுமின்னு தெரிய வேண்டாமா? அந்த பெயரை கேட்டதுமே என்னுள் ஒரு துருதுருப்பு வந்தது. தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை காலையில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு என்னை அறையில் வந்து பாரு. என்ன? சரி என்றேன். அறையை விட்டு வெளியே வரும்போது அவரிடம் யோசனை கேட்க பல பேர் காத்திருப்பதை பார்த்தேன். எல்லாரும் மரியாதைப்பட்ட கனவான்கள் போல் தோன்றினர். இத்தனை பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நான் என்ன அப்படி தனிப்பட்டவன்? என் அறைக்கு வந்தபோது பீட்டர்சன், படுத்துக்கிறியா? இல்லை கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா? இல்லை, படுக்கிறேன். தூக்கம் வருதா? வரும்னு தான் நினைக்கிறேன். ஏதாவதுன்னா அடுத்த ரூமில் தான் இருக்கேன். அந்த இணைப்பு கதவை திறந்து தான் வச்சுருக்கேன். ஒரு முறை கதவை தட்டினால் போதும், நான் எந்திரிச்சிடுவேன். ஓகே. அவன் போய்விட்டான். கதவை திறந்தேன். சின்ன பால்கனி தெரிந்தது. சுலபம் சுலபம். பால்கனி முழங்கால் உயரம்தான் இருக்கிறது, அதில் ஏறு. காலில் மறுபடி அந்த பரிச்சயமான துருதுருப்பு. நான் யார் தெரியுமா? சர்மா தான் கூப்பிடுகிறேன். வா கோபாலா, என்னோடு சேர்ந்து கொள். 2 பேருமே ஜெய்யு பத்திரியைத்தான் கொன்றாக்கிவிட்டதே. துண்டு துண்டாக வெட்டி கறி மூட்டையில் போட்டாக்கிவிட்டதே. எத்தனை கறிமண்டியில் எத்தனை கறி தெரியுமா? ஆள் உயரத்துக்கு தராசு படிக்கல் இருக்கிறது. அவனை தோண்டி கண்டுபிடிப்பதற்குள் ஒரு யுகமாக்கிவிடும். வா கோபாலா, எனக்கு ஒரு காரியம்தான் பாக்கி. வா, வந்துவிடு. பால்கனியில் ஏறி நின்று கொண்டேன். காதில் காற்றடித்தது. இப்பொழுது பீட்டர்சன் அங்கே வந்திருந்தவன் என்னை உரக்க கூப்பிட்டான். தினேஷ்! அவன் அங்கிருந்து மிக வலுவான குரலில், நான் வர்றேன் தினேஷ், அப்படியேறு, பதட்டப்படாது, அப்படியேறு, அப்படியேறு. என் கால்கள் நடுங்க துவங்கின. அவன் பேச்சை கேட்காதே கோபாலா. வா, ஜெயலட்சுமி இங்கே இருக்காளா இல்லையா? 2 பேரும் தேட போகிறோம். வா, அவளைத்தான் கண்டுபிடிக்கணும். ஏய் ஃபூல், யூ இடியட் என்று பீட்டர்சன் என்னை அப்படியே பின்னால் சரித்தான். மை காட், இவ்வளவு தீவிரமாக தற்கொலை விரும்பினேன்னு தெரியாமல் போச்சே, இது ரொம்ப அபாயகரமானது என்றான். உள்ளே இழுத்து கட்டில் காலுடன் தன் பெல்ட்டை இணைத்து என் கையை கட்டிவிட்டு பக்கத்து நாற்காலியில் புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படிக்க துவங்கினான். நான் ராத்திரிக்கு தூங்குறதா உத்தேசம் இல்லை. பீட்டர், ஐ ஆம் இன் ட்ரபிள். எனக்கு தெரியாதா? என்னை காப்பாற்றுவியா பீட்டர்? உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும் தினேஷ். அப்போ இந்த எண்ணங்களெல்லாம் என்ன? நீ கிருஷ்ணமூர்த்தி படிச்சிருக்கியா? யூஜி கிருஷ்ணமூர்த்தி. நான் எந்த கிருஷ்ணமூர்த்தியும் படித்ததில்லை. அந்த யூஜி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஒரு எண்ணம் பிறக்கும்போது நீ பிறக்கிறாய், எண்ணம் விலகும்போது நீயும் விலகுகிறாய். ஆனால் இந்த நீ உன் எண்ணங்களை செலுத்துவதில்லை. உனக்கு ஒரு தொடர்ச்சி வருவது இந்த எண்ணங்கள் மூலம்தான். டேய், இந்த மாதிரி தத்துவங்களை ஒரு கம்ப்யூட்டர் சமாச்சாரங்களோட என்னால் பொருத்தி பார்க்க முடியவில்லை பீட்டர். நான் படுத்து கொண்டாலும் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தான் அவன்.
என்னிடம் சுவாரஸ்யமாக பேச்சு கொடுத்து என்னை தூங்க விடாமல் செய்து என்னை அடிக்கடி பார்த்து கொண்டு எனக்கு ஹாட் சாக்லேட் ஆர்டர் செய்து என்னை பராமரித்தான். ரொம்ப தேங்க்ஸ் பீட்டர். இல்லைன்னா தேவகி என்னை கொன்று போட்டுருவா. தேவகியை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? லவ் பண்ணியா? இல்லை, ஒரே ஒரு முறை பார்த்து ஒரே ஒரு நாளில் தீர்மானித்தேன். ஆச்சரியம், இது எங்கள் ஊரில் நடக்கவே நடக்காது. கண்டதும் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று எதுவுமே கிடையாது அவங்க ஊரில். இருக்கலாம், ஆனால் மேரேஜ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்லாம் கிடையாது. நான் தேவகியை பார்த்ததும் இவள் தான் எனக்கு என்பது அப்போதே தோன்றிவிட்டது. அப்படியா என்றான் பீட்டர் சற்று ஆழ்ந்த சிந்தனையுடன். என்ன யோசிக்கிற? அவன் முகத்தில் ஒரு ஞானோதயம் தென்பட்டது. ஒன்றுமில்லை, நாளை காலையில் பார்க்கலாம். காலை 8 மணிக்கு லேசாக சாப்பிட்டு விட்டு அவர் அறைக்கு போனதுமே யோகி காத்திருந்தார். லேசாக அவருடைய தலை ஈரமாக இருந்தது. என்னை உட்கார வைத்து ஜன்னல்களை மூடி சற்றே இருட்டு பண்ணி கொண்டார். பீட்டர் என்னை முதுகில் சிநேகமாக தட்டிவிட்டு see you later என்று சொல்லிவிட்டு போனார். யோகி, உட்காருங்கள். இன்றைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, என்ன கிழமையாக இருந்தால் என்ன என்றேன். ரிலாக்ஸ். ஏன் இறுக்கமாக இருக்க? உட்காரு. எப்போது உட்கார்ந்தேன், எப்போது சாய்ந்தேன், எப்போது படுத்தேன் தெரியவில்லை. கனமான திரைகள் வெளி சப்தங்களை மழுப்பி இருக்க யோகி மேஜை மேலே தாளத்துக்கு உதவும் வஸ்துவை வைக்க டிக் 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 என்று அது திரும்ப திரும்ப சொல்ல தங்க முலாம் பூசப்பட்ட சாவியை என் முன் தொங்கவிட்டார். அதன் பளபளப்பில் அறையின் நாற்காலிகள் தெரிந்தன. யோகியின் முகம் பூசணிக்காய் போல பெரிதாக தெரிந்தது. ராத்திரி சரியாக தூங்குனியா? இல்லை. தினேஷ், உன்னால் உன்னோட 6வது பிறந்த நாளை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா? முடியும். சொல்லு பார்க்கலாம், என்ன நடந்துச்சு? நான் சுதாரித்து கொண்டு பேசினேன். அம்மா அன்னைக்கு என்னை எழுப்பி பள்ளிக்கூடம் போக வேணான்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாவும் அப்பாவும் ஒரு பொட்டலத்துலேருந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து 8 பசங்களை கூப்பிட்டுருந்தேன். எல்லாருமே என்னோடய கிளாஸ் ரூம் தான். பெண்கள் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்திருந்தா. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு என் கையில் சாக்லேட் கொடுத்தா. அவள் பேர் ஜெயலட்சுமியா? இல்லை, அவள் பேர் வால ஆரம்பிக்கும், வசந்தியோ என்னவோ. அப்புறம் பார்த்த சாரதிக்கு கோயிலுக்கு போய் அங்கே ஒரு யானை இருந்துச்சு. அதுக்கு நிதானமாக நாமம் வரைந்து கொண்டிருக்க செருப்பை மண்டபத்துக்கு பக்கத்தில் தகர தேர்முட்டி அருகில் வைத்துவிட்டு அதில் இரும்பு சங்கிலி கூட இருக்கும். தினேஷ், எத்தனை ஞாபக சக்தி உனக்கு! எத்தனை விவரங்கள் சொல்கிற! இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமா? கொஞ்சம் முன்னாடியா? ஆமாம், 6 வருஷத்துக்கு முன்ன. நான் பிறக்கவே இல்லையே. பிறக்க போகிறாய். ஆயுதம் போட்டபோது வலித்ததா? யோகி கேட்க நான் மௌனமாக இருக்க. சொல்லு, வலித்ததா? அத்தியாயம் முடிந்தது. நாளை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.